ப்ளவுஸில் சைட் ஜாயின் பண்ணும்போது ஒன்று மேலே போயிடுது, இல்லை கீழே வந்துடுது. ஏற்ற இருக்க பிரச்சனை வருது. இதை எப்படி சரி பண்ணணும், இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சைட் ஜாயினிங்கில் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். சைட் ஜாயினிங் நீங்கள் மார்க்கிங், கட்டிங், ஸ்டிச்சிங் மூணுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும், கரெக்டாக அரை இன்ச்சுனா அரை இன்ச்சில் தையல் போட்டிருக்கணும், கீழே மடிச்சு தைக்கிறதையும் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தோம்னா 1.5 இன்ச் தையல் போடும்போது நம்மளுக்கு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா வராது. சப்போஸ் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் பேக் பார்ட்டுடைய லென்த் கீழே வந்துடுச்சு, ஃப்ரண்ட்டை விட பேக் பார்ட் கீழே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேக் பார்ட்டை கீழே மடிச்சு தைச்சிருப்போம் இல்லையா, அதை பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சு தைக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஏன்னா நீங்கள் கட்டிங்கில் தப்பு பண்ணியிருக்கீங்க, தைக்கிறதுல தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்படி தான் நம்ம சரி பண்ணணும். இதனால் எந்த மிஸ்டேக்கும் வராது. ப்ளவுஸில் இந்த லென்த்தில் வேணால் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கம்மியாகலாம். அடுத்ததாக உங்களுக்கு பேக் பார்ட் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டு தாங்க உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு. இந்த மாதிரி இறங்கி வந்தால் இதை நம்ம எப்படி சரி பண்ணுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டெல்லாம் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆம் ஹோல் ரவுண்டில் டைட் வரும், க்ரீசஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏற்கனவே 3 டாட் பிடிச்சிருக்கோம். 4வது டாட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவை இப்படி உள்பக்கமாக மடித்து இந்த இடத்துல இப்படி ஒரு டாட் பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக ஏறிடும். பேக் பார்ட்டை வைக்கும்போது நம்மளுக்கு கீழே ஃபிட்டிங் வைஸ் கரெக்டாக வந்துடும். அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வருது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி அதிகமாக வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, சைடு மார்க்கிங் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. பேக்குடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டுடைய சைடு மார்க்கிங்கும் கரெக்டாக வரணும். இதுதான் மெயின் கான்செப்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பேக் பார்ட்லேயும் இந்த பிரச்சனை வராது, ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸ் இருக்குது, ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.